உண்மைதான். இந்த சமுதாய மேடு பள்ளங்களையும் உயர்குளம் தாழ்குளம் என்ற பாகுபாட்டையும் ஏற்படுத்தி இருப்பது மனிதர்கள்தான், தெய்வம் இல்லை. ஆனால் இவர்கள் சாஸ்திரங்களை மேற்கோள் காட்டித்தானே இந்த பாகுபாடுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆம், அதே சாஸ்திரத்தை வைத்தே அனைவரும் சமம் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மனிதர்கள் மட்டுமல்ல, அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் பகவானிடமிருந்து பிரிந்து வந்த ஒரு அணு. அவரிடம் சரணடைவதால் அந்த அணு மீண்டும் பகவானோடு சேர்ந்துவிடும் என்ற ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அணுக்களுக்குள் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? பெரிய அணு, சிறிய அணு என்று ஒன்று உண்டா என்ன? 1000 கோடி உருவங்களை போர்த்தியபடி இந்த அணுக்கள் உலவி வருகின்றன, அவ்வளவே. உலகிலுள்ள அனைத்து உயிர்களிலும் மனிதனே உயர்ந்தவன் என்று நினைப்பது கூட சரியில்லை என்பது என் கருத்து. விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இன்னும் மற்ற உயிரினங்களுக்கும் சாதி இல்லை, மதம் இல்லை, பொறாமை, குரோதம் போன்ற எந்த தீய குணங்களும் அவைகளுக்கு இல்லை. அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைப்பதில்லை. 6 அறிவு படைத்தவன் என்று நினைக்கும் மனிதன்தான் பணத்திற்காகவும் பகட்டிற்காகவும் பல தவறுகளை செய்கிறான். தன்னை உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்வதற்காக மதத்தையும் சாதியையும் பாகுபாடுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறான். 6 அறிவு இருப்பதற்கு இதுவா பலன்? இதுவா அடையாளம்? சாஸ்திரங்களும் புராணங்களும் எத்தனையோ நல்ல விஷயங்களை நமக்கு போதிக்கின்றன. ஏன், ஒரு வகையில் அது வாழ்க்கை நெறி என்று கூட சொல்லலாம். வேதத்தை மேலோட்டமாக பார்க்காமல் அதன் நுணுக்கங்களை நாம் ஆராய்ந்தால் இறைவன் நம் தந்தை என்பதும் உலகத்தில் பிறந்துள்ள நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதும் தெள்ளத் தெளிவாக நமக்கு புரியும்.